மாமா என்னடா அந்த நெட்டக்காலம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்கே, உனக்கே நல்லா இருக்கா? டே, பகல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போற யோகியதையாடா நம்ம இருக்கிறோம். ராத்திரில திருட்டு தரமா ஓட்ட பிரிச்சுட்டு குதிக்கணும். இடையில போனா உங்க அம்மா திட்டுவா, இங்கே தூங்கு. எனக்கு பகல்ல படுத்தா தூக்கம் வராது. எனக்கு ராத்திரில படுத்தா தூக்கம் வராது. நம்ம ரெண்டு பேருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, என்ன பண்றது? அஞ்சலியை கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாடா, பிருத்திவிராஜ் படையோட வந்து சமயத்தையும் குதிரையில தூக்கிட்டு போனானே, அது மாதிரி நீயே அஞ்சலி தூக்கிட்டு போனா தான் கல்யாணம் உண்டு. பேசாம படு. மாப்பிள போட்டு இருக்கா? அத என் அப்பா பிடிக்கிட்டாரு. அவனை எல்லாம் ஏன்டா விட்டு வைக்கிறீங்க? அடிச்சு கொல்ல வேண்டியதானே? உங்க அப்பா எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? அஞ்சலி நினைச்சிட்டு உனக்கு முத்தம் கொடுத்தேன். சாரி. என்னது அஞ்சலி நினைச்சு எனக்கு முத்தம் கொடுத்துட்டியா? நல்ல வேளை தண்ணி அடிச்சுட்டு மப்புல படுத்துனா என்ன பண்ணிருப்பியாடா? யாரும் பாக்கல மாமா. யாரும் பாக்கலையா? நான் பாத்துட்டேனே. அந்த லூசு பாத்துருக்கானடா? லூஸ் தானே மாமா. ஏய் கண்ணா, லூசு பாத்தியா? கரெக்டா திரும்புறா. தெளிவான லூஸ் மாமா. ஏய், நீ பார்த்ததை யாருகிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன். என்னென்ன பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பெயிண்ட் அடிக்க முடியாது, உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன். நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாது, உன் நாக்க புடுங்கிடுவேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கும். கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ஏய் லூசு, இந்த அஞ்சலி வீட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? டிஎஸ் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீர்சனத்தை கொடுக்க போயிருக்காங்க. டேய், மரியாதையா ஒண்ணு சொல்லிட்டு பெயிண்ட் அடி, இல்ல பெயிண்ட் அடிச்சிட்டு சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். எப்படி? நான் அப்படித்தான் செய்வேன். இன்னொருக்கா சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். நான் இப்படித்தான் செய்வேன். மறந்து அந்த பல்லனுக்கு நிச்சயார்த்தம் பண்றாங்க, அத தடுத்து நிறுத்துறதுக்கு யோசனை சொல்லாம போலாங்கறிய. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. மாமா, நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வர சொல்லி அஞ்சலி போன் பண்ணிருக்கா. அதுல ஏதாவது விஷயம் இருக்கும். நீ நிச்சயதார்த்தத்துக்கு போல? எனக்கு பிடிக்கல. நீங்க போல? எனக்கும் பிடிக்கல. ஹாய். ஹாய். கரெக்ட்டா Dress சேஞ்ச் பண்றப்ப வந்திருக்க. உட்காருங்க. வாங்க வாங்க. மாப்ள, என்ன அம்மாவை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டி வரீங்களா? உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. அந்த கருமத்தை ஐயா கையில் தூக்கிட்டு வர, அது தூக்கி போட்டு வாயா. வாங்க 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 உட்காருங்க. இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு. அப்படியே உங்க மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் தட்ட மதிக்கலாமா? தள்ளி உட்கார். மாம்ஸ், பொண்ணுக்கு மேக்கப், காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான். எப்படி வரப்போற பாரு. என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருப்ப? என்ன ரேஞ்ச்னா? அடதப்ப ரேஞ்ச். ஓ, அது வரைக்கும் போயிட்டு மாமா. அது வரைக்கும் போயிட்டியா? அதுக்கப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா? கட்டி தொலையிட்டோம். மாப்பிள, பொண்ணு ரெடியா இருக்கு, தட்ட மாத்திக்கலாமா? என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்ட மாத்திக்கலாமாங்கற? ஏன்டா உன் தட்டுல ஓட்ட வந்து போச்சா? போய் இறங்கி உட்காரியா. போய் இறங்கி உட்காரியானா? மாமா, மொட்டை என்ன தூங்குறாரு? பள்ளி கண்ணாடி தலை தூங்குறானா? மாவனை இன்னைக்கு கூட நீ செத்து போயிடுற. நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்தத்துல காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தான் பார்த்திருக்கேன். காஸ்டியூமை குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியடா சாமி. நாங்க 3 பேர் எடுத்துக்கிறீங்க. எனக்கு ஒரு கப் காபி குடியா. இதுக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. குடியா. சீக்கிரம் குடிமா. ஏய், சும்மா உட்கார்ந்திருக்கிய, மாப்பிளை காப்பி இல்ல, போய் எடுத்து வா போ. ஏய் உட்கார். என்ன சவுண்ட் பலமா குடுக்குற நீ? நிச்சயார்த்தத்துல போலீஸ் போன் பண்றா. இதுக்கு எதுக்கு போலீஸ்? இந்தமா காப்பிய மாப்பிளைக்கு நீயே கொடு. அடடடடா, சின்ன மாவன் மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது. மாப்பிள, ஒரு டப்பா காப்பி கொட்டி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிருக்கேன். வாங்க கழுவிட்டு வரலாம்.